இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மார்ச் மாதம் 3ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். மனுஷ வாழ்க்கையிலே பகிர்வு என்பது மிக முக்கியமானது. நம்மகிட்ட இருக்கிறதை பிறரோடு பகிர்ந்து வாழ்றது என்பது அது எந்த அளவுக்கு முக்கியம், அதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்கவிருக்கிறோம். நாங்கள் எங்கேயாவது ஊருக்கு போனோம்னா வேதியர்கள் மக்களுக்கு சில ஸ்கிட்டுன்னு சொல்லுவாங்க, குறு நாடகம்னு சொல்லுவாங்க. குட்டி குட்டி நாடகங்கள், ஒரு 2 நிமிஷம் நாடகங்கள்லாம் போடுவோம், நிறைய போடுவோம். அதில் ஒரு நாடகம் இது. ஒரு பிச்சைக்காரனை பண்ணுவான், உள்ள பிச்சை எடுத்துகிட்டே போவான். ஐயா பசிக்குது, சாப்பாடு கொடுங்கன்னு. அவர் சொல்லுவார், சில்லற இல்லை அப்படின்வார். இன்னொருத்துக்கு போவார், இப்போதான்பா அது வீட்டு 3 நாள் திருப்பி எடுக்கிறது போ அப்படின்வார். இப்படியே அவர் கேட்டுக்கிட்டே போவார். யாரும் அந்த பிச்சைக்காரருக்கு ஒரு வாய் சோறு போட முன் வர மாட்டாங்க. இப்போ அவங்க எதிர்க்க ஒரு பிச்சைக்காரர் வருவார். அவர் தட்டில் அவர் ஏதோ ஒரு வீட்டில் கொஞ்சம் சாப்பிட்றாங்க, அவர் சாப்பிட்டுன்னு வருவார். இவன் பசி மேக்கத்தை விழுந்து கிடப்பான். என்ன பண்ணுவார், போயிட்டு அந்த ஏழைக்கு சாப்பாடு கொடுத்து அந்த காப்பாற்றுற போல. பகிர்வுங்கிறது அதாவது ஒரு ஜீவராசிக்கும் அது உண்டு, தேவையான ஒன்றுன்னு சொல்ல வரேன். நான் 2 நாள் முன்னாடி ஒரு நிகழ்வு சொன்னேன். நான் ஒரு பேப்பரில் ஒரு செய்தித்தாளை படித்தது தான். ஒரு வீட்டினுடைய முதலாளி என்ன பண்ணுறாரு, ஒரு நிகழ்ச்சியை கண்டினியூவாக பார்க்குறாரு. ஒரு பள்ளி என்ன பண்ணுது, பள்ளி அது என்ன பண்ணுது, ஒரு சில உணவுப் பொருட்களை எடுத்துக்கிட்டு ஒரு பக்கமாக தினமும் போகுது. இந்த வீட்டு முதலாளிக்கு ஒரு எங்கே இந்த பள்ளி தினமும் பார்க்க சாப்பாடு எடுத்துட்டு இங்கே ஒரு சந்து பக்கமாக போகுது. அப்படி என்னடா சொல்லிட்டு பண்ணுறாரு, ஒரு நாள் இந்த பள்ளி எங்கே போகுது சொல்லி ஒரு பார்க்குறாரு. அது போயிட்டு என்ன பண்ணுது, ஒரு மரப்பலகை ரேக்குக்கு பின்னாடி போயிட்டு இன்னொரு பள்ளி அங்கே படுத்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு சாப்பாடு இது இப்போ கொடுக்குது. என்னன்னா இன்னும் கொஞ்சம் கூர்ந்து பார்க்கின்ற பொழுது தான் தெரியுது, ஒரு பள்ளி அங்கே இருக்கணும் இருக்கு இல்லையா. இவர் எப்போ ரேக்கில் மரப்பலகையில் ஆணி அடிக்கும் பொழுது அந்த பள்ளியுடைய காலில் போய் ஆணி தச்சிடுச்சு. அந்த பள்ளியால் நகர முடியல, அது அங்கேயே அப்படியே இருந்துச்சு. இந்த பள்ளி என்ன பண்ணுது, தினமும் உணவை கொண்டு அந்த பள்ளிக்கு போயிட்டு கொடுக்குது. இது கடவுளுடைய படைப்பாருங்க பாப்பு. எல்லா உயிரினங்களுக்கும் இந்த பகிர்வுங்கிறத தங்கிட்ட இருக்கிறத எந்த எடுத்துக்கும். அதுக்கு நீ பட்டினி கடன்னு சொல்ல வரல, உங்ககிட்ட இருக்கிறத நீ பயன்படுத்த தப்பு இல்லை. நீ பயன்படுத்துறது போக எங்களுடைய ஏற்கனவே தந்தை மருதாசன் ஃபாதர் சொல்லுவார், அள்ளி கொடுக்கறதுனால கிள்ளியாத கொடுன்னு சொல்லுவார். ஒரு ஞாபகம் வருது எனக்கு, ஒரு நிகழ்வு. நாங்கள் என்ன பண்ணுவோம், வேதியராக படிக்கின்ற பொழுது எங்களுக்கு வாரம் சண்டே சர்வீஸ்க்கு எல்லாம் கிராமத்துக்கெல்லாம் போவோம். நாங்கள் 2 பேராக ஒரு சில கிராமங்களுக்கு கிளைப்பங்கு, திண்டிவனம் கிளைப்பங்குகள் அங்கே ஞாயிறு வழிபாட்டுக்கு நாங்கள் கிளம்பி போவோம். சனிக்கிழமை ஈவினிங் கிளம்பி போயிடுவோம். போயிட்டு நைட் தங்கி எங்கள் ஜோமாலை சொல்லிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு அங்கே வழிபாடு வாங்க. பூசை வைக்கலாம் முடியாத நிலையில் இருந்த கிராமங்கள் இருப்பாங்க. அப்புறம் வழிபாடு நடத்த போவோம். நாங்கள் வேதியில் வழிபாடு நடத்த போவோம். அந்த வழிபாடு நடத்திட்டு நாங்கள் ஞாயிறு மாலை சென்டருக்கு திரும்ப வருவோம். இது நடக்கும். நாங்கள் போகிறது வழக்கம். போகும்பொழுது திண்டிவனம் ரயில்வே ட்ராக்கு தாண்டி பஸ் ஸ்டாண்ட் அப்படி தாண்டி தான் போவோம். நாங்கள் ரயில்வே ட்ராக் ஒட்டி ஒரு பிச்சைக்கார உட்காந்துருப்பார் அங்கே. நாங்கள் அப்படின்னு தினமும் அது வாரம் காசு பண்ணி போவோம். அவர் எங்கிட்ட ஐயான்னு வர, நாங்கள் எங்கே அப்படி போயிடுவோம். அந்த ஒரு நாள், அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு நாள் நாங்கள் பின்னாடி போகிறோம். ஒரு அம்மா ஒரு சின்ன குழந்தைய கையில் கூட்டிகிட்டு முன்னே நடந்து போகிறாங்க. மிஞ்சி போன அந்த குழந்தைக்கு ஒரு நடக்கிற பக்குவம் தான் அந்த குழந்தைக்கு. அப்போ பார்த்து என்ன வயசுக்கு ஒரு 1-2 வயசு இருக்குமா, நடக்கிற பக்குவம் அந்த குழந்தை தான். இந்த பிச்சைக்காரர் பண்ணார், அந்த அம்மா கிட்டே அம்மா ஏதாச்சும் கொடுத்துட்டு அவருடைய இது பிச்சை கேட்டார். அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுது, சின்ன குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா, நாங்கள் பின்னாடி போயிட்டுருக்கோம். நாங்கள் அதை பார்க்குறோம். நாங்கள் தன் கையில் இருந்து அந்த எச்சில் கொய்யாப்பழம், அது குழந்தை எவ்வளோ பெருசு கையில், அது கையை 3 தான் இருக்கும்,
அது கையில் கொய்யாப்பழம் எவ்வளோ பெருசு இருக்கும், தம்மா துண்டு தானே இருக்கும். அந்த எச்சில் கொய்யாப்பழத்தை அந்த பிச்சைக்காருடைய தட்டில் போட்டுட்டு அந்த குழந்தை பின்னர் போச்சு. நாங்கள் பார்த்தோமே, எங்களுக்கு செருப்பால் ஆட்சி மாதிரி இருந்துச்சு. எங்களுக்கு வாரம் வாரம் போகிறோம். உண்மையிலேயே நான் மனசாட்சி சொல்கிறேன், அது வரைக்கும் ஒரு ரூபா நான் போடுறது கிடையாது. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? தங்கிட்ட ஒருத்தவங்க கேட்குறாங்க, தங்கிட்ட இருக்குதா தான் இருக்குது. அந்த குழந்தை கையில் இருந்த எச்சில் கொய்யா துண்டை அந்த தட்டில் போட்டு அந்த பிள்ளை போகுது. அதாவது தான் கடவுள் நம்மளோட செயலை பார்த்துட்டு இருக்காரு. சீராக்க படிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்முடைய நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் கடவுள் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீ நல்லது செய்யி, அதற்கான கைமாறு உன்னை வந்து சேர்ந்தே தீரும். இன்னைக்கு வாசகம் படிச்சுப்பா சீராக்கல. கெட்டது செய்யி, அதற்குரிய தண்டனை வந்து சேரும் உனக்கு. ஆக நம்முடைய நன்மைத்தனத்தையும் தீமையையும் கடவுள் பார்த்து கொண்டே இருக்கிறார். கடவுளுக்கு மறைவா இருப்பது எதுவுமே கிடையாது. கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஞாபகம் வச்சுக்கணும். நாம சகோதரர்களே, திருச்சட்டத்தை இன்னைக்கு ஒரு நற்செய்தி பார்க்கணும். நம்ம இன்னைக்கு ஒருவர் வராரு இயேசுப்பாட்ட, போதகரே, நான் நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள என்ன செய்யணும்னு சொல்லுங்க. சட்டத்தெல்லாம் கடைபிடிக்கிறேனே, கடைபிடிக்க அப்படின்னுவாரு. இப்படியா? உனக்கு ஒன்று பாக்கி இருக்குது, சொல்லுங்க. உங்ககிட்ட இருக்கிற சொத்து சொகத்தெல்லாம் என்ன பண்ணு, பகிர்ந்து வித்து ஏழை மக்களுக்கு கொடுன்னு சொல்லுவார். என்ன பண்ணுவான்? அப்படியே முகம் வர திரும்பி போயிடுவான். ஏனென்றால் அவனுக்கு சொத்து அதிகமாக இருந்தது. சகோதரர்களே, தன்னுகிட்ட இருக்கிறதை எவன் பகிர்ந்து வாழ்கிறானோ, சொல்லுவார் பாருங்க பார்ப்போம். சொல்லுவாங்க, என் பொருட்டு ஒருவருக்கு ஒரு கிணம் தண்ணீர், குளிர்ந்த நீர் கொடுத்தாலும் சரிதான், அதற்குரிய பலனும் உன்னை வந்து சேர்னான்னு சொல்வார். அப்ப அந்த பகிர்வு யோசிச்சு பாருங்க, எப்பேற்பட்ட விஷயம் அது. அந்த ஆள் திரும்பி போய் பாருங்க. சொல்லுவார் பாருங்க பார்ப்போம். ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிது, பணக்காரன் விண்ணகத்துக்கு நுழைய முடியாது. ஊசியுடைய காது எவ்வளவு பெருசு இருக்கும், அதுக்குள்ள ஒட்டகம் போனாலும் போயிடும். இதுதான் அந்த அந்த பழமொழி. இது இந்த பழமொழிக்கு வேறொரு அர்த்தம் உண்டு. எருசலேம் நகரத்தை சுற்றிலும் மதில் சுவர், கோட்டை சுவர் இருக்கும். அதில் நிறைய வாயில்கள் இருக்கும். அங்கே சிங்க வாயில் இருக்கும் இல்லையா, கோல்டு தங்க வாயில், நிறைய வாயில்கள் இருக்கும். அதாவது எருசலேம் நகரத்துக்குள் நுழைஞ்சு போறதுக்கு கேட்டு உண்டு, வாயில்கள், வாசல் உண்டு. அதிலே ஒன்று ஊசி வளைவு. அது ஊசி வளைவு மாதிரி சின்னதாக இருக்கும், கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். அது உள்ள வளைஞ்சு உள்ள பூந்த மனுஷன் போகணும். அது ஒரு வளைவு, ஊசி வளைவு. அது இதை ஏசப்ப சொல்ற பாருங்க. அந்த ஊசியின் வளைவில் மனுஷனே குடிஞ்சு நெளிஞ்சு தான் உள்ள பூந்து போகணும். சில சந்து ஓட்டை தான் அது. அந்த ஓட்டையில ஒட்டகம் போனாலும் போயிடும், பணக்காரன் விண்ணகத்தில் நுழைய முடியாது என்ன சொல்லுறார். நல்ல சமாளியம் எடுத்துக்கங்க பார்ப்போம். ஒருத்தவன் அடிபட்டு கிடக்குறான், லேவியர் போறாரு, குரு போறாரு. குருவும் லேவியரும் வழிபாட்டுக்கு தான் போறாங்க, சரி. ஆனால் அங்க அடிபட்டு கிடக்கிறவனுக்கு என்ன பண்ண? நீ சமாரியன் ஓடி வந்து அவனை காபந்து பண்ணி சத்தத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டு என்ன பண்றான்? அவனுக்கு உதவியை செஞ்சுட்டு அவன் இன்னும் சொல்றான் பாருங்க, ஐயா இவருக்கு எல்லாம் செய்யுங்க, நான் கொடுத்த காசு பத்திரம்னா நான் வரும்போது கொடுக்குறேன். எப்படி? அவன் தான் என் ஆண்டவருக்கு நெருக்கமான பிள்ளை. இதைத்தான் ஆண்டவர் எங்க சொல்றார், பகிர்ந்து வாழுங்கள், பகிர்வை கற்றுக்கொள்ளுங்கள். அவ்வாறு நீங்கள் பகிர்ந்து வாழ்ந்தால், நீங்கள் திருப்பாடல பாருங்க பார்ப்போம், நீதிமான்களே நீங்கள் பேறு பெற்றவங்க, நிறைய உள்ளத்தோரை நீங்கள் பேறு பெற்றவங்க, எங்களை மகிழ்ச்சியால் அக்களித்து களி கூறுவீங்க என்று திருப்பாடல் சொல்லுகிறது. நாம் நம்மகிட்ட இருக்கிறதை பகிர்ந்து வாழ்ந்தால் என்ன வேணும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரே ஒரு நிகழ்வு சொல்ல நிறைவு செய்கிறேன். தமிழ் திரைப்படத்துறையில் NS கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், மிகப்பெரும் நகைச்சுவை நடிகர். அவர் தாங்கிட்ட வரவங்களுக்கு எல்லாருக்கும் தங்கிட்ட என்ன கொடுத்தோ அவர் இல்லைன்னு சொல்ல கொடுத்துருவாராம். ஒரு நாள் என்ன பண்ணாராம், அவருக்கும் வறிய நிலை, அவருக்கும் படம் வாய்ப்புகள்லாம் குறைஞ்சி போச்சு, வயசானதில் வரி, அவருக்கு ரொம்ப கஷ்டம்.
அப்படி இருக்கார் அவர். அப்போ அவர்கிட்ட ஒருத்தர் பத்திரிக்கைட்டு வந்திருக்கிறாரு. வந்துட்டு என்ன பண்ணுறாராம், என் மகளுக்கு திருமணம் வச்சிருக்கிறேன் இந்தாங்க அப்படி. அப்படியா, கையில் ஒன்றும் இல்லை. சரி, அவங்க இப்போ அவங்க மதுரம் அவருக்கு போயிட்டு ஒரு காப்பி தண்ணி கொண்டா. அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, போயிட்டு அவங்க வீட்டில் வெள்ளி டம்ளர் இருக்குமா, அதில் காப்பி கொண்டாந்து கொடுக்குறாங்க அந்த நபர்கிட்ட. அவர் காப்பியை குடிச்சிட்டு டம்ளர் என்ன பண்ணுறாராம், அந்த திரும்பி கொடுக்குறாரு. டம்ளர் நீ வச்சுக்கோ, என்கிட்ட இருக்கிறது அதான், இந்த வெள்ளி டம்ளரை விற்று என்ன காசு வருதோ உன் பிள்ளைக்கு விசேஷத்துக்கு வச்சுக்கோ என்று சொன்னாராம். சோர்களே, வறிய நிலையிலும் கொடுப்பவன் கடவுளுக்கு, இன்னும் சொல்ல சீராக்களுக்கு வரும் பாருங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார். அதற்கு பதிலாக கடவுள் அன்பையும் அருளையும் ஆசையும் கொடுப்பார். பகிர்ந்து வாழ்வோம், ஆண்டவருடைய அருளை பெற்று வாழ்வோம். என்றால் சந்திப்போம்.